திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. 6 முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் அவன் ஏறு மயில் தோன்றும் எழில் தோன்றும் சீரிவரு சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரில் வழுத்தினோர் பால். பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகபூர்வ பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகபூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் எனவோதும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழ் ஐச்சிறிது அடியேனும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழ் ஐச்சிறிது அடியேனும் செப்பென வைத்துள கிற்பர வத்தரி சித்த அனுக்கிரகம் அறவேனே கத்திய தத்தை களைத்து விழத்திரி கற்கவன் எட்டரி திரைகாவல் கற்ற குர இரத்த கழுத்தடி கட்டி அணைத்தவன் இருதோளா சத்திய ஒக்க இடத்தில் வைத்தது அகப்படும் எச்சிட மறைநூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்வகிரீஸ்வரர் பெருமாளே. பக்தியை நாளும் வளர்க்கின்ற பைந்தமிழிலே அதி அற்புதமான பாடல்கள் இருக்கின்றன. ஒன்றா இரண்டா தமிழ் தெய்வீக மொழி என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆங்கிலத்தை வணிக மொழி என்று பாராட்டுகிறார்கள். பிரெஞ்சு மொழியை தூதிற்கான மொழி என்று பாராட்டுகிறார்கள். தெலுங்கு அற்புதமான கீர்த்தனைகள் அடங்கிய சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று பாரதியார் பாடுறார். அப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பெருமை இருக்குது. வடமொழி ஃபிலாசபிக்கல் லாங்குவேஜ், அருமையான தத்துவங்கள் வடமொழியில் இருக்கிறதப்பா. தெலுங்கில் அருமையான இசை பாடல்கள் விளங்குகிறது. அப்படி ஆங்கிலம் வர்த்தகத்திற்கான மொழி, கமர்ஷியல் லாங்குவேஜ். அப்படி ஒவ்வொரு மொழிக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அப்படி தமிழ்னு பார்த்தா பக்தி மொழி, பக்தி சுவை நெனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று தான் பெரியவர்கள் பாடுகிறார்கள். அப்போ தெய்வீகத்தையும் செந்தமிழையும் நம்மால் பிரிக்கவே முடியாது. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழை வளர்க்க வேண்டும். இது இந்த மொழிக்கு மட்டுமே இருக்கிற பெருமை. ஆகவே இப்போ ஆங்கிலத்தினாலே மற்ற மதங்கள் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆகவே அப்படி எல்லாவற்றிலும் உருது மொழியால் அந்த மதம் வளர்ந்தது என்று சொல்ல முடியாது. ஆகவே தமிழால் நம்ம சைவ மதம், வைணவ மதம் 6 சமயங்களும் அற்புதமாக வளர்ந்தன. இந்த 6 சமயங்கள் என்பதை நம்ம ஆதிசங்கரர் தான் வகுத்தார். அதாவது அவருக்கு ஏற்படுத்தினது கிடையாது, ஆதிசங்கரர் அதை வகுத்தார். ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே வெகு நாட்களாக இதெல்லாம் எந்த காலத்தில் தோன்றியது என்றே நம்மால் சொல்ல முடியாது. இப்போ முருகனை பற்றிய என்ன சொல்கிறார்கள்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழினம். கல் தோன்றினா மலைகள் தோன்றின்னு அர்த்தம். மண் தோன்றா காலத்தேனா சமவெளிகள் தோன்றாத காலம்னு அர்த்தம். அப்போ கல் தோன்றிய உடனேயே கல் மீது மலை மீது முருகன் தோன்றினான். அதுதான் ரொம்ப முக்கியங்க. தமிழும் முருகனும் வேறு கிடையாது. தமிழே முருகன் கண்ணிகர் மெய்யும் சென்னி கணநிகர் இனத்தின் கூறும் திண்ணமை தோள்களே போல் திகழ்தரும் உயிரும் வேறொன்று எண்ணுதற்கு அரியதான எகமும் இயலிற் காட்டும் புண்ணிய முனிக்கோன் செவ்வேல் பொற்பதத்து அடிமை போற்றி. அற்புதமான கந்த புராணம் பாடுகிறது. கண்ணிகர் மெய்யும். முருகப்பெருமானுக்கு எத்தனை கண்களப்பா! முருகப்பெருமானுக்கும் ஒரு முகத்தில் 3 கண்கள், அது தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது, முருகனுக்கும் ஒரு முகத்தில் 3 கண்கள். அப்போ 3 6 பெருக்கினா 18 வருகிறது. அப்போ 18 கண்கள். கண்ணிகர் மெய்யும், மெய்யெழுத்து 18. ஆகவே முருகனுக்கு கண்கள் 18. கண்ணிகர் மெய்யும் சென்னி கணநிகர் இனத்தின் கூறும். சென்னி என்றால் தலை. தலை எவ்வளவு இருக்கிறது அவருக்கு? சிரம் 6 சிரம். ஆகவே வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாம் 6. அதான் சென்னி கணநிகர் இனத்தின் கூறும் திண்ணமை தோள்களே போல் திகழ்தரும் உயிரும். அவருக்கு 12 தோள். 6 தளந்தோள் வாழ்க அப்படி தானே அவர் வாழ்த்துகிறார்கள். 6 தளந்தோள்னா 12 தோள். அப்போ உயிரெழுத்து எவ்வளவு? 12. உயிரெழுத்து மாதிரி தோள்கள், மெய்யெழுத்து மாதிரி கண்கள்,
வல்லினம் மெல்லினம் இடையினம் மாதிரி ஆறு மாதிரி 6 முகங்கள். இதுக்கு மேலே ஒன்று இருக்கிறது. கையில் என்ன இருக்கிறது? வேல் என்கிற ஆயுதம் இருக்கிறது. தமிழில் ஆயுத எழுத்து என்றே ஒன்று இருக்கிறது. வேறு மொழியில் ஆயுத எழுத்து கிடையாது. ஆகவே தமிழில் இருக்கிற எல்லாம் முருகன்ட்ட இருந்தது. அதைத்தான் கக்கியப்பர் அற்புதமாக பாடுகிறார். கண் நிகர் மெய்யும் சென்னி கண நிகர் இனத்தின் கூறும் திண்ணமை தோள்களே போல் திகழ்தரும் உயிரும் வேறொன்று எண்ணுதற்கு அரியதான வேறு மொழி நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆயுத மொழின்னு ஒன்று, ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குன்னு. அந்த ஆயுத எழுத்துக்கும் இவர் கையில் ஆயுதம் இருக்கிறதப்பா. வேல் என்கிற ஆயுதம் இருக்கிறது. அருமையாக பெரியவர்கள் பாடுகிறார்கள். ஆகவே முருகா, உன்னை நான் தமிழில் பாட வேண்டும். அருணதல பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. தமிழை எதற்காக தாங்கள் தந்தீர்கள்? இறைவனே, எனக்கு நீங்கள் தமிழை தந்தது உங்களை துதிப்பதற்காக. திருமூலர் பாடுகிறார், திருமந்திரத்தில் பாடுகிறார். அதி அற்புதமாக மிகச் சிறப்பாக பாடுகிறார்கள் திருமூலர். அவர் என்ன பாடுகிறார்னா, 3000 ஆண்டுகள் அவர் இருந்தார். அது தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம தமிழ் மாதிரி அருமையான மொழி ஞானமும் கிடையாது. ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர். பாரதியார் சொல்கிறாரு, பாரதம் என்பதற்கு நம்ம என்ன பொருள் நினைக்கிறோம்? இந்தியான்னு நினைக்கிறோம். ஆனால் பாரதியார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பாரதம் என்பதற்கு மீனிங்கே ஞானம்ங்கிறார். ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர். ஆகவே ஞானம் தடைத்த பூமி இந்த பாரத பூமி. ஆகவே அருமையான தமிழப்பா. அந்த தமிழை என்ன சொல்லுகிறார் திருமூலர்? 3000 ஆண்டுகள் இருந்தார். ஆண்டுக்கு ஒரு பாட்டு பாடினார். ஆகவே மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று சொல்வார்கள். அந்த மூலன் பாடுகிற என்ன தெரியுமா சொல்கிறார்? என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன். என்னை நன்றாக இறைவன் படைத்தான். எதற்காக? தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே, அவரை தமிழால் பாட வேண்டும் என்பதற்காகத்தான். அருணதலபாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேக முற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. அப்போ அன்பர்களே, மலை மீதெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறான். அவனை பாடுகின்ற தமிழ் மூலமாக அவன் வெளிப்படுகின்றான். பல புலவர்கள் முருகனை பற்றி பாடியவர்கள் 1 2. ஆகவே முருகனுக்கு 6 முகம். இப்போ உங்களுக்கு இன்னொரு பெரிய பொருளை சொல்லுகின்றேன். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலவே என்று பாடுகிறார்கள். இந்த பாட்டு கொஞ்சம் பிரபலமான பாட்டு. திரையில் வந்தாலும் மெல்லிசையில் வந்தாலும் அந்த பாட்டு பிரபலமாகிறது. ஆனால் பழைய தமிழ் பாடல்களெல்லாம் அதிகமாக பிரபலமாவதில்லை. என்ன காரணம்னா, அதை தொடர்ந்து படிக்கணுங்க. பெரியவர்கள் அதை சொல்லித்தரணும். ஆகவே அந்த பழைய பாடல்களும் திரையில் வரும்பொழுது எப்படி வெற்றி பெறுகிறது? முத்தை தரு பத்தி திருநாயகன் அருணகிரிநாதர் டி.எம். சௌந்தரராஜன் நடித்து பாடினார். அந்த பாட்டு பெரிய பிரபலமாகிவிட்டது. அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை, 16,000 திருப்புகள் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். ஆகவே அதில் கிடைப்பது என்னவோ 1300 தான். அந்த 1300 அதி அற்புதமான திருப்புகழ்ங்க. திருப்புகழ் மாதிரி இன்னொரு புகழ் கிடைக்காது. அந்த திருப்புகழை சொல்வதற்கே போன ஜென்ம பலன் வேண்டும். எல்லாரும் திருப்புகழ் பாடிவிட முடியுமா? அதி அற்புதமாக பாடுகிறாரப்பா. ஆனால் அதை ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஆசாபயோததையை கடக்க விட்டதும் ஒரு பெரிய அருவி கொட்டுகிற மாதிரி அதி அற்புதமாக அருணகிரிநாதர் பாடுகிறாரப்பா. எனக்கு இந்த புத்தியெல்லாம் கொடுத்தது யார்? என்னை யார் பாட வைத்தார்? ஆனால் அதை ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்து அளித்ததும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஆசாபயோததியை கடக்க விட்டதும் வாசாம் அகோசரத்து இருத்துவித்ததும் ஆபாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிது உலகேழும் யானாக நாம அற்புத திருப்புகழ் தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும் இடராழி ஏராத மாமலத்திரய குணத்திரய நானா விகார புற்பத பிறப்பற ஏதேவமாய் எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே மானாக நான் வலுப்புற துவக்கியோர் மாவேறு பூதரத்தனு பிடித்து ஒரு மாலாய வாளியை தொடுத்து அரக்கரில் ஒரு மூவர் மாலாது பாதகப்
அந்தப்புறத்திரயத்தவர் தூளாக வேவுதற் சிரித்த வித்தகர் வாழ்வே வளாரி வெற்றெடுத்த கற்பக வளமேவும் தேனாயகா என துதித்த உத்தம வானாளர் வாழ விக்கிரம திருக்கடல் சேராத சூரனை துணித்து அடக்கிய வரை மோதி சேராய சோரிமுக் கலக்கர் திட்டள மாறா நிசாசர குலத்தை இப்படி சீராவினால் அறுத்தறுத்து ஒதுக்கிய பெருமாளே. பாட்டு ஆரம்பித்தா அப்போ தான் புல் ஸ்டாப் வைக்கிறார். நான் பாடுகிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆரம்பித்ததிலிருந்து கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் எத்தனை ஓமைகள், எத்தனை உருவகங்கள், எத்தனை புராண கருத்துக்கள் படித்து பார்த்தால்தான் தெரியும். இப்போ பேரன்பர்களே, இப்போ கடல் மாதிரி விரிந்திருக்கிறது திருப்புகழ். இப்போ கடலில் தூரத்தில் ஒருவர் போகிறார். நம்ம மெரினா பீச்சுக்கு போகிறார். சென்னையில் மிகச்சிறந்த கடற்கரை. அந்த கடற்கரை உலகிலேயே புகழ்பெற்ற கடற்கரையாக நம்ம சென்னை கடற்கரை விளங்குகிறது. அந்த மெரினா கடற்கரை அதுக்கு ஒருத்தர் போகிறாருன்னா கடல்கிட்ட போகணும். தூரத்திலேயே நிற்கிறாருன்னா அவருக்கு என்ன கிடைக்கிறது? கடலிலிருந்து குளிர்ந்த காற்று கிடைக்கிறது. அவ்வளோதான். அவர் செய்த முயற்சி அதிகம் கிடையாதுங்க. சும்மா அந்த வந்து நின்றார் ஓரத்தில். என்ன நடந்தது? கடல்லேருந்து அவருக்கு காற்று கிடைக்கிறது. அதே கடல் தாங்க. இன்னும் ஒருவர் கிட்ட போனார். கிட்ட போய் அந்த அலைகளில் கால் பதித்து நின்றார். அவருக்கு என்ன கிடைக்கிறது? நல்ல ஈரம் வந்து அவருடைய உடலை தழுவுகிறது. அருமையான தண்ணீர் கிடைக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். தண்ணீர் எடுத்தால் தயிர். இப்போ தண்ணீரோடு நின்று விடக்கூடாது. அந்த தண்ணீரை எடுத்து ஒருத்தர் காய்ச்சுகிறார். அவருக்கு என்ன கிடைக்கிறது? உப்பு கிடைக்கிறது. ஒரே கடல் தாங்க. தூரத்தில் நின்னா காற்று வெட்டு தான் வரும். கிட்ட போனால் தண்ணீர் கிடைக்கும். சரி, அந்த தண்ணீரை நீ காய்ச்சினா உப்பு கிடைக்கும். அவ்வளவுதான் என்று நினைக்காதீர்கள். இன்னும் ஒருவர் உள்ள படகு எடுத்துக்கொண்டு உள்ளே போனார். வலையை வீசினார். அவருக்கு என்ன கிடைக்கிறது? மீன் கிடைக்கிறது. ஏன்னா முயற்சி அதிகங்க. கடல் ஓரத்திலே நின்றவனுக்கு காற்று, கிட்ட போனவனுக்கு தண்ணி, அதை காய்ச்சிறவனுக்கு உப்பு. சரி, அதை படகு எடுத்துக்கொண்டு உள்ளே போய் வலையை வீசினவனுக்கு மீன். முயற்சி அதிகமாக கடல் தருகிறது. இதோடு மீனோடு நின்று விடுகிறதா? அதற்கப்புறம் மூச்சடக்கி ஒருவர் உள்ளே போகிறார். அவருக்கு என்ன கிடைக்கிறது? முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை அடக்க வாரிகளா அப்படிங்கிறான். அப்போ மூச்சை அடக்கி ஒருத்தன் உள்ளே போனால் அவனுக்கு முத்து கிடைக்கிறது. இதோடு நின்று விட்டது என்று நினைக்காதீர்கள். கடலுக்கு வடமொழியில் பேர் என்னன்னு தேடி பார்க்கணும். ரத்னாகரம்னு பேர். முத்துக்கு அடிவாரத்தில் ரத்தனம் இருக்குங்க. அப்போ பேரன்பர்களே, இன்னும் மூச்சடைக்கு உள்ளே போனால் ரத்தினங்கள் கிடைக்குமப்பா. கடலுக்கு ரத்னாகரம்னே பேர். அப்போ இன்னும் மூச்சடைக்கு உள்ளே போனால் ரத்தினம் கிடைக்கிறது. அதேமாதிரி ஒரே திருப்புகழ் தான். தூரத்திலேயே நின்று அந்த திருப்புகழை கேட்டால் திருமகள் உலாவும் இருபுயம் உராரி திருமருக நாம பெருமாள்கான் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி இந்த சந்த காற்று கிடைக்கும். அவ்வளோதான். அந்த திருப்புகழ் கிட்ட போய் நீ செய்தால் அன்பர்களே புராண முத்துக்கள் கிடைக்கும், தத்துவ ரத்தினங்கள் கிடைக்கும். ஆகவே அந்த திருப்புகழ் உள்ள சென்று பார்த்தா தத்துவ ரத்தினங்களை எடுத்து வரலாம். அப்போ ரத்தினமயமான அந்த திருப்புகழை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். வணக்கம், வாழ்க.